நம்ம லைஃப்ல டைம் அண்ட் கிராவிட்டின்ற வார்த்தையை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்மள எத்தனை பேர் டைமோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சிருப்போம்? இந்த வீடியோல டைமை பத்தியும், நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்ட ஒரு சூப்பர் பவரான டைம் டிராவலை பத்தியும், கூடவே இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற மிஸ்டீரியஸான ஈவெண்ட்ஸோட டைம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அண்ட் கிராவிட்டியை பத்தியும் பார்க்க போறோம். மோஸ்ட்லி டைம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது கிளாக் தான். ஆனா ரியாலிட்டியில டைம்ன்றது ஒரு குவார்டினேட்ஸ். எப்படி 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு பொருளை XYZ குவார்டினேட்ஸால் மெஷர் பண்ணுறோமோ அந்த மாதிரி டைம் 4 டைமென்ஷனல் குவார்டினேட்ஸ். இதை ஒரு டீட்டெயில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 டைமென்ஷன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த டைமென்ஷனில் ஒரு லிவிங் ஆர்கனிசம் இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். அண்ட் மற்ற டைமென்ஷனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை அவங்களால பார்க்க கூட முடியாது. அப்படியே வேறு டைமென்ஷனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் 1 டைமென்ஷன் பிளேனை டச் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்லைனா லைனாக தான் தெரியும். அண்டு செகண்ட் டைமென்ஷனில் இருக்க லிவிங் ஆர்கனிசமால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தான் மூவ் பண்ண முடியும். அண்டு இவங்களாலையும் ஹையர் டைமென்ஷனில் இருக்கவங்கள பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு ஹையர் டைமென்ஷனில் இருக்க ஆப்ஜெக்ட் அந்த 2D பிளேனுக்கு போகும்போது அந்த 2D பிளேனில் இருக்கவங்களால அந்த ஹையர் டைமென்ஷன் ஆப்ஜெக்டை ஒரு 2D ஆப்ஜெக்டாக தான் பார்க்க முடியும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ஒரு பால் 2 டைமென்ஷனல் பிளேனில் வெறும் சர்க்கிளாக தான் தெரியும். வேணா அந்த பால் 2 டைமென்ஷனல் பிளேனை கிராஸ் பண்ணும்போது 2D பிளேனில் அந்த சர்க்கிளோட சைஸ் மாறிட்டே இருக்கும். இப்போது 3 டைமென்ஷன், இங்கே இருக்க லிவிங் ஆர்கனிசமால் அப் டவுன் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக்கில் மூவ் பண்ண முடியும். அண்ட் இங்கே தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம போகிற இடத்த 3 டைமென்ஷனல் பிளேனில் XYZன்னு ஒரு குவார்டினேட்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் எப்போ வேணால் போகலாம். பட் நீங்கள் போகிற டைமுக்கெல்லாம் அந்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கை செய்ய முடியாது. நீங்கள் ஷெட்யூல் பண்ண பர்டிகுலர் டைமில் தான் செய்ய முடியும். இஃப் சப்போஸ் நீங்கள் ஷெட்யூல் பண்ண டைமை மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஷெட்யூலை பிளான் பண்ணி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் முன்னாடியே ஷெட்யூல் பண்ண டைமில் செய்ய முடியாது. அண்ட் இதில் இன்வால்வ் ஆகிற டைம் தான் 4th டைமென்ஷன். டைம் தான் இந்த யூனிவர்ஸோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. டைம் இல்லைன்னா எந்த ஒரு டைமென்ஷன்ஸும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்கன்னு. நீங்களும் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அண்ட் இதில் டைம்ன்ற டைமென்ஷனை ரிமூவ் பண்ணிட்டா நீங்கள் சொன்ன எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஈவன் நேற்று என்ன பண்ணீங்கன்ற கொஸ்டினே இன்வாலிட் ஆகிடும். ஏன்னா நேற்றுன்றதே டைமை தான் குறிக்குது. இப்போ பார்த்த ஃபஸ்ட்டு 3 டைமென்ஷன்ஸும் ஸ்பேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. எப்படி ஒரு வீடு கட்ட எம்டி லேண்ட் தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா பொருளும் உருவாக இந்த ஸ்பேஸ் தேவை. அண்ட் அந்த டைம்ன்றது அந்த இடத்துல நடக்கிற வேலைகள், அதாவது அந்த பில்டிங் கட்ட செய்கிற ஒர்க். அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே டைம் தான் ஒரு அர்த்தத்தை தருது. இந்த யூனிவர்ஸில் டைமும் ஸ்பேஸும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. இந்த ஸ்பேஸில் நம்ம ஒரு பொருளை எந்த டைரக்ஷனில் வேணால் மூவ் பண்ண முடியும். ஆனால் டைம் ஃபார்வர்டில் தான் மூவ் ஆகும். டைம் டிஃப்ரெண்ட் ஆனது ஸ்பேஸை கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்பேஸும் டைமும் லிங்க்டு டுகெதர். இதுதான் நம்ம ஸ்பேஸ் டைம்னு சொல்கிறோம். நம்ம பூமியில் எப்படி லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கோ அந்த மாதிரி யூனிவர்ஸில் இந்த ஸ்பேஸ் டைம் இருக்குது. இந்த ஸ்பேஸ் டைமில் தான் யூனிவர்ஸில் இருக்க பிளானட், ஸ்டார்ஸ், கேலக்ஸி அண்ட் மற்ற எல்லாமே கிரியேட் ஆகுது. டைம் எப்பயுமே ஃபார்வர்டில் தான் போகும். பட் இதை ஒரு பொருளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பொருள் டைமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிராவிட்டியை பற்றியும், கிராவிட்டி எப்படி கிரியேட் ஆகுதுன்றதை பற்றியும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பேஸ் டைம் ஒரு ஃப்ளெக்சிபிளான மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஒரு பொருளோட வெயிட்க்கு ஏற்ற மாதிரி இதால் பெண்ட் ஆக முடியும். அதனால் அதிகமான மாஸ் இருக்க ஒரு பொருளால் இந்த ஸ்பேஸ் டைமை நல்லா பெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பேஸ் டைம் பெண்ட் ஆகும்போது கிராவிட்டி கிரியேட் ஆகும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலை ஸ்ட்ரெச் பண்ணி அதோட சென்டரில் ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது அதோட மாஸ்னால் அந்த எலாஸ்டிக் மெட்டீரியலை ஸ்ட்ரெச் பண்ணி பெண்ட் பண்ணும். அண்ட் அதை விட கம்மியான மாஸ் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் அந்த பெண்டான எலாஸ்டிக் மெட்டீரியலோட சென்டரை சுற்றி ஆர்பிட் பண்ணும். இப்படி தான் சன்னோட ஹையர் மாஸ் ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணுது. அண்ட் பெண்டான ஸ்பேஸ் டைமில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க எல்லா பிளானட்ஸும் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் கிராவிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்தது சன்னோட கிராவிட்டியில் பிளானட்ஸ் ஆர்பிட் பண்ணுறது. அதே நேரத்தில் சன்னோட மாஸ் எப்படி ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி பிளானட்ஸோட மாஸ் ஏற்கனவே பெண்டான ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணும். நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே சன்னில் தான் அதிகமான மாஸ் இருக்குது. அதனால தான் அதோட கிராவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் மற்ற பிளானட்ஸோட கிராவிட்டி சன்னை அஃபெக்ட் பண்ணாது. எப்படி சன் ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணிச்சோ அந்த மாதிரி நம்ம பிளானட் ஏற்கனவே பெண்ட் பண்ண ஸ்பேஸ் டைமை திரும்ப பெண்ட் பண்ணும். அப்படி நம்ம பிளானட் கிரியேட் பண்ண ஸ்பேஸ் டைம் பெண்டை மூன் திரும்ப பெண்ட் பண்ணும். இந்த மாதிரி ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணும்போது தான் கிராவிட்டி கிரியேட் ஆகுது.
அண்ட் இப்படி தான் நம்ம பிளானட்டும் கிராவிட்டியை கிரியேட் பண்ணுது. ஒரு பெரிய மாஸ் இந்த ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணும்போது கிராவிட்டி மட்டும் கிரியேட் ஆகலை, கூடவே டைமும் பெண்ட் ஆகும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைமும் ஸ்பேஸும் லிங்க்டு டுகெதர். அதனால் அதிகமான கிராவிட்டி இருக்க இடத்துல டைம் ஸ்லோவாக தான் இருக்கும் அண்ட் கம்மியான கிராவிட்டி இருக்க இடத்துல டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரொம்ப அதிகமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்க இடத்துல டைம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அண்ட் அந்த அளவுக்கு அதிகமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பிளாக் ஹோலால் தான் கிரியேட் பண்ண முடியும். பிளாக் ஹோல் பக்கத்தில் எந்த அளவுக்கு டைம் ஸ்லோவாக இருக்கும்னா அந்த இடத்துல 1 ஹவர்ன்றது பூமியில் பல வருஷமாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தரை பிளாக் ஹோல் கிட்ட அனுப்பிடலாம் அண்ட் இன்னொருத்தர் பூமியிலேயே இருக்காரு. இந்த பிளாக் ஹோல் கிட்ட போனவர் ஏன்னு வச்சுக்கலாம் அண்ட் பூமியில் இருக்கவர் பி. இப்போ இந்த ஏ பர்சன் பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டு பூமிக்கு வர 10 இயர்ஸ் ஆகும். ஆனால் இந்த பர்சன் ஏ பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டு பூமிக்கு வந்து பார்த்தா பூமியில் 100 இயர்ஸ் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் பர்சன் ஏக்கு 10 இயர்ஸ் தான் ஆகியிருக்கும். பட் பர்சன் பி இறந்து கூட போயிருப்பாரு. இந்த இடத்துல பர்சன் ஏ 10 இயர்ஸை ஸ்பெண்ட் பண்ணி 100 இயர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் இது எப்படி பாசிபிள்னு தோணலாம். அதிகமான மாஸ் இருக்க பிளாக் ஹோல் ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணும். இந்த இடத்துல டைம் ஸ்ட்ரெச் ஆகிடும். எப்படி நார்மலாக இருக்க ரப்பர் பேண்டோட சைஸ் சின்னதாக இருக்குது அண்ட் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ரப்பர் பேண்டோட சைஸ் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஆகிற டைம் ஸ்லோவாக இருக்கும். இதுதான் டைம் டைல்யூஷன் சொல்கிறோம். எந்த ஒரு பொருள் உருவாகணும்னாலும் அதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் தான் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் இருக்க எல்லா பொருளுமே டைமோட லிங்க் ஆகியிருக்கும், ஈவன் அதோட ஆட்டம் கூட. அதனால தான் டைமை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்கிறோம். இந்த டைமால் யூனிவர்ஸில் இருக்க எதை வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா டைம் தான் இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா பொருளோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கான அர்த்தத்தை தருது. இந்த வீடியோவில் டைமை பற்றியும் கிராவிட்டி எப்படி டைமை சேஞ்ச் பண்ணுதுன்றத பற்றியும் பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்த வீடியோவில் இந்த டைம் டைல்யூஷனை வச்சு ஹியூமன்ஸ் எப்படி டைம் ட்ராவல் பண்ணுறாங்கன்றத பற்றி பார்க்கலாம். கூடவே இந்த யூனிவர்ஸில் நேச்சரால் கிரியேட் பண்ண அமேசிங்கான திங்ஸையும் கிராவிட்டி மாதிரி இன்னொரு பொருளால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது என்ன பொருள்ன்றதையும் கடைசியாக இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச டைம்ஸ்கேப் தியரின்ற ஹைப்போதசிஸை பற்றியும் இந்த வீடியோவோட பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் போட்டுருங்க. தேங்க்யூ.